கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வாரம் எங்கே வந்துட்டோம்னா கூடூர் சந்தைக்கு தாங்க வந்துக்கிறோம். இன்றைக்கி பார்த்தோன்னா 24/7/2026 இந்த சந்தையில் பார்த்தோன்னா வெள்ளாடு, செம்மறி ஆடு மற்றும் பார்த்தா குண்டூர் ஆடு, மார்ஷல்லா பிரீடு, இந்த மாதிரி பல வகையான கிடாக்கள் மற்றும் பெட்டையாடுகள் எல்லாம் அதிகமாக வரும். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை இந்த சந்தை நடக்கும். இந்த சந்தையில் பார்த்தோன்னா நிறைய வந்து நெல்லூர் திருப்பி ஆடு வந்து நிறைய வரும். இந்த வாரம் நிறைய கடாக்கள் வந்திருக்கு, வளர்ப்பு குட்டிகள் அதிகமாக வந்திருக்கு, பெட்டையாடுகள் வந்திருக்கு. ஆனால் வந்து நிறைய கடை கொண்டு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 40-45 கடாக்கள் இருக்கும். இல்லை சைஸ் ஆவரேஜ் பார்த்தோன்னா ஒரு 20 கிலோ, 20 to 21 கிலோ, 22 கிலோ அந்த ரேஞ்சில் இருக்கும். ஜதை எவ்வளோ ரேட்னா? ஜதை ஜோடி வந்து 16,000 சொல்கிறாங்க. ஜோடி வந்து 16,000 சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே பார்த்தோன்னா போடிங்க. இது எல்லாமே போடி வெரைட்டி, எதுக்குமே கொம்பு இருக்காது. இதெல்லாம் பார்த்தோன்னா கறிக்கு வளர்க்குறவங்க பார்த்தோன்னா நல்ல க்ரோத் இருக்குங்க. போடி வெரைட்டி பொறுத்த வரைக்கும் நம்பி வாங்கலாம். அண்ணா வந்து டோட்டலாக ஒரு 20 குட்டி கொண்டு வந்திருக்காரு. ஆவரேஜ் பார்த்தோன்னா ஒரு 20 to 22 கிலோ இருக்கும் ஆவரேஜ். வியாபாரம் பேசுகிறாங்க, வியாபாரம் கட்டுப்படி ஆகுதான்னு பேசுகிறாங்க. ஜதை எவ்வளோ ரேட்னா? ஜோடி வந்து 18 ரூபா சொல்கிறாருங்க. ஒரு கடை வந்து 9,000 சொல்கிறாரு. ஒரு கடை குட்டி 9,000. அவர் வந்து 15,000 கேட்டார். நான் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து கட்டுப்படி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு காசை திரும்பி கொடுத்தாரு. அண்ணா பார்த்தோன்னா சென்னையிலேருந்து வந்து வாங்கியிருக்காரு. மொத்தம் 11 கடை வாங்கியிருக்காரு. இது ஆவரேஜ் பார்த்தோன்னா ஒரு 24 கிலோ, 23 கிலோக்கு மேலே தான் இருக்கும். எவ்வளோ ரேட்டு கொடுத்தா வாங்கிக்கிறான்னு கேட்பேன். ஆனால் சென்னையில் வரீங்க? ஆமாம், நான் சென்னையிலேருந்து வந்தேன். இது ஒரு கடை எவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்கினீங்க? 10,100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஒரு கடை 10,100 ரூபா. ஜோடி வந்து 20,200 கொடுத்து வாங்கியிருக்காருங்க. கடை ரொம்ப அருமையாக இருக்குது. கை வளர்ப்புக்கு ஏற்ற கடை, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வாங்கியிருக்காரு அண்ணன். அண்ணா வந்து ஒரு 12 கடை கொண்டு வந்திருக்காரு. எல்லாமே பார்த்தோன்னா போடி வெரைட்டி. எவ்வளோ ஜதை எந்த ரேட்னா? 10. ஜோடி வந்து 15,000 சொல்கிறாரு. அண்ணா வந்து ஒரு 12 குட்டி வாங்கியிருக்காரு. எல்லாம் பார்த்தா போடி வெரைட்டி தான். எவ்வளோக்கு வாங்கினார்னு கேட்போம். அண்ணா ஜதை எவ்வளோ ரேட்டு வாங்கினீங்க? ஜதை வந்து 12,000 கொடுத்து வாங்கியிருக்காருங்க. ரேட்டு ஆனால் சொல்லப்போனால் கொஞ்சம் கம்மி தான். ஏன் ஒரு குட்டி பார்த்தோன்னா ஒரு 6,000 ரூபாய் அடக்கம் ஆகுது. இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப சூடுலாம் கிடையாது. ஆக்சுவலாக ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் போகுது. இதே ஒரு 2 வாரத்துக்கு முன்னே 3 வாரத்துக்கு முன்னெலாம் சந்தை சூடாக இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு சந்தையில் கொஞ்சம் விலைவாசி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இன்னும் அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் குறையன்னு எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக. ஜதை எவ்வளோ ரேட்னா? 17,000. அண்ணன் வந்து 17,000 சொல்கிறாருங்க ஜோடி. அண்ணா வந்து டோட்டலாக ஒரு 20 குட்டி கொண்டு வந்திருக்காரு. இது ஆவரேஜ் பார்த்தோன்னா ஒரு 17 கிலோ, 18 கிலோ அந்த ரேஞ்ச் வரும் ஆவரேஜ். இதில் பார்த்தா பொடி குட்டி ஒரு 4 குட்டி மிக்சிங்கில் இருக்குது. எவ்வளோ ரேட்டு சொல்கிறாருன்னு கேட்போம். ஜதை எவ்வளோ ரேட்னா? ஓகே. அண்ணா வந்து 14,000 சொல்கிறாரு. ஜோடி வந்து 14,000. அண்ணா கிட்ட போட்டோன்னா ஒரு 20 குட்டி கொண்டு வந்திருக்காரு. 20 குட்டி கொண்டு இருக்காரு, வளர்ப்பு குட்டி கொண்டு வந்திருக்காரு. ரேட்டு எவ்வளோ சொல்கிறான்னு பார்ப்போம். ஜதை எவ்வளோ ரேட்னா? 15. அண்ணா வந்து 18,000 சொல்கிறாருங்க. ஜோடி 18,000 சொல்கிறாரு. எல்லாமே பார்த்தோன்னா கொஞ்சம் பெரிய கடாங்க தான். ஒரு 24 கிலோ, 25 கிலோ அந்த ரேஞ்ச் வரும். அண்ணா டோட்டலாக பார்த்தோன்னா ஒரு 25 குட்டி கொண்டு வந்திருக்காரு. எல்லாமே பார்த்தோன்னா நல்ல ஜாதியில் இருக்குது. இல்லை இந்த மாதிரி கடாங்க எடுக்கும்போது நல்ல வளர்ச்சி வருங்க. ரொம்ப அருமையாக இருக்குது குட்டி அவர்கிட்ட.
ஜதை வந்து 20,000 சொல்கிறாருங்க. ஜதை 20,000 சொல்கிறாரு. முடிஞ்சிருக்கு இந்த கடை. நல்ல அருமையான கடை இது. அண்ணா வந்து ஒரு 3 கடை கொண்டு வந்திருக்காரு. நல்ல செலக்டிவான கடை இது. பக்ரீத்துக்கு எடுத்து வளர்க்கலாம் அந்த மாதிரி ஒரு 3 கடை மட்டும் கொண்டு வந்திருக்காரு. அண்ணா ஜதை எந்த ரேட்னா அது? 30,000 చెప్పిన. ஜதை வந்து 30,000 சொல்கிறாருங்க ஜோடி. ஒரு கடை வந்து 15,000 சொல்கிறாருங்க. நல்ல அருமையான கடை இது. அண்ணா பார்த்தா ஒரு 11 குட்டி கொண்டு வந்திருக்காரு. கொஞ்சம் குட்டி வந்து பெருங்குட்டி தான், வளர்ப்பு குட்டி கொண்டு வந்திருக்காரு. கூடு சந்தையில் எவ்வளோ ரேட்டு சொல்கிறாருன்னு கேட்போம். ஜதை எவ்வளோ ரேட்னா? 25 ஜோடி வந்து 25,000 சொல்கிறாருங்க. ஒரு குட்டி வந்து 12,500 சொல்கிறாரு. இது ஆவரேஜ் பார்த்தோன்னா ஒரு 26 கிலோ அந்த மாதிரி வருங்க. அண்ணாக்கிட்ட பார்த்தோன்னா டோட்டலாக ஒரு 51 குட்டி இருக்குது. எல்லாமே பார்த்தா நெல்லூர் ஜுடிப்பி ஒங்கோல் வெரைட்டி. 51 குட்டி இருக்குங்களா, தரமான குட்டி. எவ்வளோ ரேட் சொல்கிறாருன்னு கேட்போம். ஜதை எவ்வளோ ரேட்னா? ஜதை 22. அண்ணா வந்து 22,500 சொல்கிறாருங்க ஜோடி. எல்லாம் ஒங்கோல் வெரைட்டி. எல்லாம் ஒங்கோல் வெரைட்டின்றதுனால கொஞ்சம் ரேட் அதிகமாக சொல்கிறாங்க. டோட்டலாக இந்த குட்டி பார்த்தோன்னா ஜோடி வந்து 24 ரூபா சொல்கிறாங்க. எல்லாம் பார்த்தா ஒரிஜினல் ஓங்கோல் வீடு. டோட்டலாக ஒரு 50 குட்டிக்கு மேலே வச்சுருக்காங்க. ஜோடி வந்து 24,000 சொல்கிறாங்க. அண்ணா பார்த்தோன்னா ஒரு 60 குட்டி கொண்டு வந்துருக்காரு. எல்லாமே ஓங்கோல் பிரீடு, எல்லாமே ஓங்கோல் ஜாதி குட்டி. என்னுடைய ஆவரேஜ் வெயிட் பார்த்தோன்னா ஒரு 20 to 22 கிலோ 23 கிலோ அந்தளவுக்கு இருக்கும். ரேட்டு ஜதை எவ்வளோ ரேட்டு? ஜதை 13,000. ஒரு குட்டி வந்து 13,000 சொல்கிறாரு. ஜதை வந்து 26,000 சொல்கிறாருங்க. அது 13,000 26 కాదు. அண்ணா வந்து விளையாடுறாரு. ஒரு குட்டி வந்து 13,000 சொல்கிறாருங்க. இது எல்லாம் பார்த்தா கொஞ்சம் பெருங்குட்டிங்க தான். அண்ணா வந்து டோட்டலாக ஒரு 40 குட்டிக்கு மேலே வச்சுருக்காரு. எல்லாம் ஒரிஜினல் ஓங்கோல் பிரீடு. எல்லாம் பார்த்தா பெருவிட்டு குட்டிகள். பக்ரீத்துக்கு வளர்க்குறவங்க எல்லாருமே இந்த மாதிரி குட்டிகளை செலக்ட் பண்ணி வளர்க்கலாம். எல்லாமே நல்லா பியூர் வெயிட்டில் இருக்குங்க. எவ்வளோ ரேட் சொல்கிறான்னு கேட்போம். ஜதை எந்த ரேட்னா? ஜதை 25. ஜோடி வந்து 25,000 சொல்கிறாருங்க. ஜோடி 25,000 சொல்கிறாரு. இப்போ எல்லாமே டைம் ஆகிடுச்சு. எல்லாமே கேட்கறதுக்கு கொஞ்சம் ஆள் குறைஞ்சிச்சு. அதனால் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக சொல்கிறாங்க. அண்ணாக்கிட்ட பார்த்தோன்னா ஒரு 30 குட்டி இருக்குது. டோட்டலாக ஒரு 20 கிலோ 22 கிலோ 23 கிலோ இருக்குங்க. எல்லாம் ஒரிஜினல் ஓங்கோல் பீடு. ஜதை எந்த ரேட்னா? ஜதை எந்த ரேட்டு? ஜோடி வந்து 23,000 சொல்கிறாருங்க. கைஸ் இதில் பார்த்தோன்னா ஒரு 50 குட்டி கிட்ட கொண்டு வந்திருக்காரு. எல்லாம் பார்த்தா ஓங்கோல் ப்ரீடு. இதெல்லாம் பார்த்தோன்னா ஆவரேஜ் பார்த்தா ஒரு 19 கிலோ 20 கிலோ அந்த ரேஞ்சில் இருக்கும். 1-2 மட்டும் ஒரு 18 கிலோ 17 கிலோ இருக்கும். மீதி எல்லாமே பார்த்தோன்னா அந்த ஆவரேஜ் பார்த்தோன்னா ஒரு 18-19 கிலோ வரலாம் மேபி. எவ்வளோ ரேட் சொல்கிறான்னு கேட்போம். ஜதை எந்த ரேட்னா? 21,000 சொல்கிறாருங்க ஜோடி. ஜோடி வந்து 21,000 சொல்கிறாரு. ரொம்ப அருமையான குட்டி தான். ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அண்ணாக்கிட்ட பார்த்தா ஓங்கோல் பீடு ஒரு 50 குட்டி கொண்டு வந்திருக்காரு. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் உள்ளே வந்து கொஞ்சம் சின்ன குட்டியும் உள்ளே வச்சுருக்காரு. இதெல்லாம் பார்த்தோன்னா ஆவரேஜ் பார்த்தோன்னா ஒரு 19 அந்த மாதிரி இருக்குது. மிக்சிங்காக இருக்குது. சின்ன 15-16 மிக்சிங்காக இருக்குது. டோட்டல் இதில் ஒரு 50, இதில் ஒரு 50 மொத்தம் 100 குட்டி வச்சுருக்காரு. ஜதை எந்த ரேட்னா? ஜதை 22,000 చెప్తున్నా. 22,000 சொல்கிறாருங்க. ஜோடி வந்து 22,000 சொல்கிறாரு அண்ணா. எல்லாம் பார்த்தா அண்ணா வந்து ஒரு 15 குட்டிக்கிட்ட கொண்டு வந்திருக்காரு. ரேட்டு வந்து ஜோடி வந்து 14,000 சொல்கிறாரு. ஜோடி 14,000 சொல்கிறாரு. இந்த இடத்துல இருக்கிற குட்டி எல்லாமே ஓங்கோல் பீடு.
பக்ரீத்துக்கு தேவைப்படும் நண்பர்கள் வந்து இந்த குட்டியில் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தோன்னா ரேட்டு பார்த்தோன்னா ஒரு 17 ரூபா 16 ரூபா அந்த ரேஞ்சாக சொல்லுவாங்க. ரொம்ப ரேட்டு கம்மியாக கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஓங்கோல் பீடுன்றதுனால நல்ல ஷோ குட்டிக்காக வளர்க்குறதுக்கு இந்த குட்டி எடுத்துன்னு போவாங்க ரொம்ப பேர். இந்த இடத்துலையும் பார்த்தோன்னா பியூர் ஜாதி குட்டிங்க. இதெல்லாம் ஓங்கோல் பீடு ரொம்ப அருமையாக வளரும். பக்ரீத்துக்கு பார்த்தோன்னா செலக்டிவாக எடுத்து வளர்ப்பாங்க. ஒரு 5 குட்டி 10 குட்டி எடுப்பாங்க. ரொம்ப அதிகமாக எடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி குட்டிங்களில். இதெல்லாம் டோட்டலாக பார்த்தோன்னா ஒரு 17 ரூபா 18 ரூபா அந்த ரேஞ்ச் சொல்லுவாங்க. கொஞ்சம் நேரம் ஆக ஆக ஒரு 1000 ரூபா ஒரு 1000 2000 தான் குறைப்பாங்க. ரொம்ப குறைக்க மாட்டாங்க ரேட்டு. இந்த இடத்துல பார்த்தோன்னா டோட்டலாக ஒரு 40 குட்டி இருக்குது. எல்லாமே பார்த்தோன்னா பக்ரீத் செலக்டிவ் குட்டிங்க. எல்லாம் ஓங்கோல் பீடு. இதெல்லாம் பார்த்தோன்னா ஆவரேஜ் வெயிட்டே பார்த்தோன்னா ஒரு 28 கிலோ அந்த ரேஞ்ச் வருங்க. 28 கிலோ 27 கிலோ அந்த மாதிரி வரும் எல்லா குட்டிகளும். அதே தாங்க ஒரு 17 ரூபா 18 ரூபா அந்த ரேஞ்ச் சொல்லுவாங்க. நம்ம அடித்து பேசி ஒரு 15 16க்கு முடிக்கலாம். அவ்வளோதான். அதுக்கு கீழே வரமாட்டாங்க. ஏன்னா எல்லாமே பெருங்குட்டிகள், நல்லா ஜாதி குட்டிகள் எல்லாமே. இந்த இடத்துலையும் பார்த்தோன்னா ஒங்கோல் குட்டிகள் தான் வாங்கி வச்சுருக்காங்க. ஒங்கோல் குட்டிகள் இது ரேட்டு பார்த்தோன்னா ஒரு 16 ரூபா சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நேரம் கடந்து போகிறதுனால கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் குறைச்சி சொல்லுவாங்க. எல்லாம் ஒரிஜினல் ஒங்கோல் பீடு. இதெல்லாம் பார்த்தோன்னா குண்டூர் ஆடு மிக்சிங்காக இருக்குது. மார்ஷல்லாம் குண்டூர் மிக்சிங்கில் இருக்குது. இதெல்லாம் கறி காண்டி வச்சுருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 30 குட்டிக்கு கிட்ட இருக்குது. எந்த ரேட்ண்ணா ஜோடி? எந்த ரேட்ண்ணா? 23 ஜோடி வந்து 23,000 சொல்கிறாருங்க. இங்கே பார்த்தோன்னா சின்னனூர் வெரைட்டிங்க. இது சின்னனூர் வெரைட்டி ஆடு. இது எல்லாமே கறி காண்டி கொண்டு வந்திருக்காங்க. கறிக்கு தேவைப்படுறவங்க நம்ம கூடூர் சந்தையில் வந்து வாங்கிக்கலாம். சின்னனூர் வெரைட்டின்னு சொல்லுவாங்க. இதை ஜதை எந்த ரேட்ண்ணா? ஜதை எந்த ரேட்டு? 30,000. எவ்வளோ? 30 ஜதை வந்து 30,000 சொல்கிறாருங்க. ஒரு குட்டி வந்து 15,000 சொல்கிறாரு. ஜோடி வந்து 30,000 சொல்கிறாருங்க. 29,000 இచ్చేస్తాం. 29,000 வந்தால் கொடுத்துருவாருங்க. 1000 ரூபா குறைச்சி வந்தால் கொடுத்துருவாருன்னு சொல்கிறாரு. கூடூர் சந்தையில் பெருவீட்டு கிடாக்கள் எல்லாமே விற்கிறாங்க. இது பார்த்தா ஆட்டு கிடைக்கு தேவையான கிடாக்கள்னு சொல்லலாம். இது எல்லாமே ஆட்டு கிடைக்கு கொண்டுன்னு போய் இதை தான் வச்சுருப்பாங்க. எல்லாமே பார்த்தோன்னா நல்லா பெரிய பெரிய கிடாங்க. எவ்வளோ ரேட் சொல்கிறாருன்னு கேட்போம். எவ்வளோண்ணா ஒக்கட்டை? எவ்வளோண்ணா ரேட்டு? 30,000. 30,000. ஒரு கடை வந்து 30,000 சொல்கிறாருங்க. எல்லாம் பார்த்தா பெருவீட்டு கடாங்க. ரேட்டு ஃபைனல் ப்ரைஸ் இல்லை, ஆஸ்கிங் ப்ரைஸ் தான். ரேட்டு நேரில் வந்து பேசிக்கலாம். கூடூர் சந்தையில் கறிக்கு தேவையான குட்டிங்க. இது நலமட்டின்னு சொல்லுவாங்க. நலமட்டி வெரைட்டி. இது மொத்தம் ஒரு 50 குட்டி இருக்குது. இது வந்து கறி பர்பஸுக்கு வாங்கி வச்சுருக்காங்க. ஜதை எந்த ரேட்னா? ஜதை எந்த ரேட்டு? ஜதை வந்து 36,000 சொல்கிறாருங்க. ஜோடி 36,000 சொல்கிறாரு. இதெல்லாம் பார்த்தோன்னா கறி காண்டி பெருவீட்டு கடாக்கள் எல்லாமே கறி காண்டி வந்து வச்சுருக்காங்க. ஜோடி வந்து 32,000 சொல்கிறாங்க. இது ஜோடி 32,000 சொல்கிறாங்க. அண்ணா வந்து ஆட்டு கிடைக்கு தேவையான கடை வச்சுருக்காரு. ரேட்டு வந்து 32,000 சொல்கிறாருங்க. கடை 32,000 சொல்கிறாரு. அண்ணா பார்த்தோன்னா ஒரு 15 குட்டி கொண்டு வந்திருக்காரு. இது ஆவரேஜ் பார்த்தோன்னா ஒரு 19 கிலோ 18 கிலோ 19 கிலோ இருக்கும். அண்ணா ஜதை எந்த ரேட்னா? ஜதை எந்த ரேட்டு? ஜதை எந்த ரேட்டு? அண்ணா பார்த்தோன்னா 18,000 சொல்கிறாருங்க ஜோடி. ஒரு குட்டி வந்து 9,000. அண்ணா பார்த்தா ஒரு 12 குட்டி கொண்டு வந்திருக்காரு கூடூர் சந்தையில். இதில் பார்த்தா மிக்சிங் சின்ன குட்டி கொஞ்சம் பெரிய குட்டி மிக்சிங்காக இருக்குது. ஆவரேஜாக பார்த்தோன்னா ஒரு 17-18 கிலோ வரும். ஜதை எவ்வளோ ரேட்னா? அண்ணா வந்து 15,500 சொல்கிறாங்க. 15,500 சொல்கிறாரு. இன்றைக்கி நம்ம விடிய காலம் பார்த்தோன்னா ஒரு 2-2:30 மணிக்கு வந்துட்டோம். ஆனால் இன்றைக்கி வந்து டே டைமில் குட்டி ரேட்டு எப்படி குறையுது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்காண்டி தான் நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி எடுக்கிறோம். ஏன்னா விடிய காலம் வந்து வீடியோ எடுக்கும்போது ரேட் ரொம்ப சூடாக இருக்குது.
அதனால் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது ஃபீல் பண்ணி சந்தைக்கு வந்து குட்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. ஆனால் பட் இந்த மாதிரி நம்ம ஒரு 9 மணி 10 மணிக்கு மேலே வந்து குட்டி ரேட்டு குறையுது ஆக்சுவலாக. அப்போ தான் இதனுடைய ஒரிஜினல் ரேட்டு கொஞ்சம் சொல்லுவாங்க கொஞ்சம், ஏன்னா ரொம்ப லாபத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க. அண்ணா கிட்ட டோட்டலாக ஒரு 30 குட்டிக்கு மேலே இருக்குங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸ் குட்டி தாங்க. எல்லாம் ஒரு 23, 24, 22, 20, 15, 16 அந்த மாதிரி எல்லாமே மிக்சிங்கில் இருக்குது. அப்படியே ஜோடியாக சொல்கிறாரு சேர்த்து. அண்ணா ஜதை எந்த ரேட்னா? ஜோடி வந்து 18,500 சொல்கிறாருங்க அப்படியே சேர்த்து எடுத்தா. அண்ணா பார்த்தா ஒரு 25 குட்டி கொண்டு வந்திருக்காரு கூடு சந்தையில். இதில் எல்லாம் மிக்சிங்காக இருக்குது. ஒரு 15 கிலோலேருந்து ஒரு 18, 19 கிலோ வரைக்கும் இருக்குது குட்டி. எவ்வளோ ரேட் சொல்கிறாருன்னு கேட்போம். ஜோடி ஜதை எந்த ரேட்னா? ஜோடி வந்து 18,000 சொல்கிறாருங்க. ஜோடி 18,000 சொல்கிறாரு.